நம்முடைய போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட கிளைமாக்ஸை எட்டியிருக்கிறது. வியாழக்கிழமை அன்று மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார். அது சம்பந்தமாக இருக்கின்ற பல கேள்விகளுக்கு நம்மோடு பதில் சொல்வதற்கு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க தலைவர் அண்ணன் பேனர்ஸ் அவர்கள். அவரை வரவேற்று அவரிடம் பல கேள்விகளை தொடுப்போம். வாருங்கள், அண்ணனை வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆனால் நீண்ட நாட்களாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலமாக அந்த மோதல் போக்கு பல ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்தது. மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணியின் மீது பல குற்றச்சாட்டுக்களை வைத்தார். அதன் அடிப்படையில் ஒரு 16 குற்றச்சாட்டுக்களை பாண்டிச்சேரி பொதுக்குழுவிலே ஒழுங்கு நடவடிக்கை குழு மருத்துவர் ஐயா அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள் அன்புமணி அவர்கள் மீது. அதற்கு 2 முறை அவகாசம் கொடுக்கப்பட்டு 2 முறையும் அன்புமணி அவர்கள் எந்த விளக்கமும் சொல்லாமல் போனதால் அவரை கட்சியை விட்டு நீக்குவதாக, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார். சரி, அது நிறுவனருக்கும் செயல் தலைவருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதில் கூட நம்முடைய கருத்தை சொல்வதற்கு தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்யப்பட்ட வக்கீல் பால் அவர்கள் அன்புமணி அவர்கள் கொடுக்க வேண்டிய பதிலை, மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அன்புமணி தர வேண்டிய விளக்கத்தை, கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லார்கள், முந்திரி கொட்டை போல் முந்திக்கொண்டு வக்கீல் பால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்கிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நாம் எல்லோரும் ஐயாவின் நெறிக்காட்டுதலின் வழியாக சின்னையா என்று மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் அழைத்து வந்த நம்முடைய கட்சியின் தலைவராக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்த மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்களுடைய இந்த சிக்கல் கட்சிக்குள் நிகழ்ந்து இன்றைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு என்பது கட்சிக்குள்ளே நாம் எல்லோரும் வருந்துவதற்குரிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் அந்த வருத்தத்தை உருவாக்கியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் என்று சொன்னால் மிக இல்லை. நீங்கள் நம்முடைய அன்புமணி ஐயா அவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டிய 16 குற்றச்சாட்டுகள் பொதுக்குழுவிலே ஏற்பு செய்யப்பட்டு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே ஏற்பு செய்யப்பட்டு, மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே ஏற்பு செய்யப்பட்டாலும் கூட நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களுடைய இந்த 40-45 ஆண்டு கால சமுதாய அரசியல் பணிகளில் அவர் பெற்றிருக்கிற அந்த பண்பும் பக்குவமும் வேண்டிய கால எல்லையை கூட கொடுத்து பார்த்தார். ஆனால் மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை, எழுத்து வழியாகவும் அளிக்கவில்லை, அல்லது தோட்டத்துக்கே அளிக்கவில்லை. என்ன கேட்குறேன், உரிய விளக்கத்தை அன்புமணி அவர்களாக கொடுக்கவில்லையா, அல்லது கொடுக்கக்கூடாது என்று அவரை தடுத்தார்களா? கொடுக்கக்கூடாது என்று அவரை தடுத்தார்கள் என்று அவர் அருகில் இருக்கிறவர்கள் தான் நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனால் அப்படி தடுக்கக்கூடிய நிலையில் அன்புமணி அவர்கள் இருக்கிறாரா என்ற கேள்வி வரும். ஏன்னா அவர் இளம் வயதிலே நம்முடைய தமிழின போராளி அவர்களால் ஒன்றிய பெரிய அமைச்சராக, கேபினட் அமைச்சராக நியமிக்கப்பட்டு
உலகளாவிய தலைவர்களின் பாராட்டுதலை பெற்றவர் என்பது யாரும் மறுக்க முடியாது. ஐயாவுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கலாம், ஐயாவினுடைய நெறிமுறைகள் பின்னணி இருந்திருக்கலாம், மறுக்க முடியாது. ஆனாலும் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மாமனிதர் அன்புமணி அவர்கள் இப்படி பக்கத்தில் உள்ள அவர்கள் இந்த சில்லுண்டிகள்னு சொல்லுவோம், என்ன கெட்டு போச்சு சில்லுண்டி அந்த சில்லுண்டிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு நாடகம் ஆடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாரா என்பது வினா. ஆனால் நம்முடைய நீங்கள் நல்ல பொருத்தமாக தான் சொன்னீங்க வக்கீல் பாலுன்னு, நான் வந்து வழக்குரைஞர் பாலுன்னே சொல்கிறேன். வழக்குரைஞர் பாலு அவர் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. வழக்குரைஞர் இப்போ நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களாவது ஐயாவுடைய மகன் என்ற முறையில் உலகத்துக்கு தெரியும். விஜயநரசு யாருக்கு தெரியும்? வழக்குரைஞர் பால யாருக்கு தெரியும்? தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அடையாளப்படுத்தினால்தான் அவர் வழக்குரைஞர் பாலு. கொள்கை வழக்காணி தலைவர் விஜயநரசு இல்லையா? ஐயா அடையாளப்படுத்தலாம் எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ இந்த பாலு அவருக்கு நாக்கு மிக தடித்த நாக்கா இருக்குமோ என்று நினைக்கிறேன். இல்ல வீட்டுக்குள் நாக்கு அவருக்கு பிறல் நாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுக்குள் அல்லது அவர் சார்ந்த அந்த நீதித்துறை வட்டத்துக்குள் முடங்கி கிடந்த ஒருவரை. இப்போ நானாவது தொடக்கத்திலிருந்து தமிழ் தேசிய இயக்கங்களில் வளர்ந்துருக்கிறேன் இல்லையா? நான் தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்திருக்கேன், அதுக்காக சிறைக்கு சென்றிருக்கிறேன், மிகப்பெரிய களப்பணியெல்லாம் ஆற்றியிருக்கிறேன். ஆனால் வழக்குரைஞர் பாலு எங்கே இருந்தார்? தொடக்கத்திலே வன்னியர் சங்கமா, தொடக்கத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியா? வழக்கறிஞர் பாலு குடத்துக்குள் ஒரு விளக்கா இருந்திருக்காரு. அவரை குன்றின் மேல் இட்ட விளக்கா பிரகாசிக்க வைத்த எந்த கட்சியிலிருந்து வந்தார் அந்த விடைக்கு எனக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா. அப்ப திராவிடர் இயக்கத்திலிருந்து வந்தவர் அந்த திராவிட பாணின்னு சொல்லுவோமே, அந்த நீங்க சொன்னீங்களா முந்திரி கொட்டானு, திராவிட இயக்கத்துக்கும் பாட்டாளிகளுக்கான இயக்கத்திற்கும் முற்றிலும் மாறுபாடு, கொள்கை முரண்பாடு. தேர்தல் மட்டும்தான் கூட்டி நிற்போம், மற்ற எல்லாமே முரண்பாடு, வேறுபாடு. சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மார்க்சிஸ்ட் பாதையில போகுது. ஆமா. திராவிட கட்சிகள் கேபிட்டலிஸ்ட். ஆமா. அதுல என்ன ஐயம்? அது வந்து அங்கிருந்து வந்து அல்லது வக்கீல் பாலு வந்தது கூட தவறுன்னு நான் பேச வேண்டியதில்லை. ஆனால் வந்தவர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்றார் போல், இந்த கொள்கைக்கு ஏற்றார் போல் தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் இன்னைக்கு. அவரை எப்படிப்பட்டவர் என்பதை நான் அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்கிட்டலாம் நல்ல பண்பாத்தம் பேசுகிற அதெல்லாம் குறைபாடு இல்லை. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் 2007 1989 பாமகவினுடைய ஆதரவாளர், பாமகவினர் கூப்பிடாமலே திருநெல்வேலியில் தஞ்சாவூரில் அந்த போராட்டங்களில் போய் ஒரு தமிழனா ஒரு பாட்டாளி தமிழனா பங்கெடுத்திருக்கேன். ஒரு கட்டட தொழிலாளியா பாட்டாளி மக்களுக்கான கட்சினா எல்லாருக்கும் தானே என்ற அடிப்படையில் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் தீவிர ஆதரவாளர் இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 1992 சென்னையில் கூடிய தமிழர் வாழ்வுரிமை மாநாடு, 10 லட்சம் தமிழர்களே ஐயா கூட்டி அந்த மாநாட்டில் பங்கெடுத்ததற்காக 2 மாதம் சிறையில் இருந்திருக்கிறேன். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா 2007 தான் ஐயாவினுடைய அழைப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்தேன். வந்த உடனே ஒரு மிகப்பெரிய சிக்கல், நம்ம அவரை சொல்ல வரேன், யார வழக்குரைஞர் பால. இப்ப எங்க ஊர்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து, கனிம வளம் குவிந்து கிடக்கிற நிலத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய ஐயா மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் டாடா நிறுவனத்தை கொடுத்தார். ரத்தன் டாட்டாவை அழைத்து அவரிடம் கொடுத்தார். இதில் நீங்கள் ஒரு தொழிற்சாலை தொடங்கி கொள்ளுங்க, எங்கள் ஆட்களுக்கு வேலை கொடுங்க என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் அது முற்றிலும் மக்கள் விரோத செயல்பாடு என்பதை அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர் அதை படித்து விட்டு உண்மையை விளங்கி கொண்டு கலைஞருக்கு பரிந்துரை செஞ்சார். இது வேண்டியதில்லை, இந்த திட்டத்தை கைவிடுங்கள், டாட்டாவை கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மீறி கொடுக்கப்பட்ட உடனே என்னை அழைத்து டி நகரில் உள்ள பொங்கு தமிழ் அறக்கட்டளைக்கு வைத்து நம்முடைய வழக்கறிஞர் பாலையும் கூப்பிட்டு என் பேரில் ஒரு வழக்கு போட சொன்னார். டாடா டைட்டானிக் தொழிற்சாலைக்கு எதிராக 10,000 ஏக்கர் தமிழர் நிலத்தை 10,000 ஏக்கர் பதிவு, ஆனால் அவருடைய இலக்கு 20,000 ஏக்கர். அப்புறம் ஒரு 20,000 40,000 ஏக்கர் என்கிட்ட இருக்கு. லட்சக்கணக்கான பெருமதிப்புள்ள கனிம வளங்கள் இருக்கு. அதை எதிர்த்து பாலு விஜயநரசு பேரில் ஒரு வழக்கு போடுங்க, அவர் அந்த மண்ணின் மைந்தர், அதுக்குரியெல்லாம் நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு ஐயா கிட்ட அப்பவே அவரை பற்றி நான் புரிந்திருக்கேன், அதுக்கு சொல்ல வரேன். என்னை மகிழுந்துல ஏற்றி அவருடைய வழக்கறிஞர் அறைக்கு கூட்டிட்டு போய் என்ன சொன்னார் தெரியுமா?
ஐயா சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுவார். அப்படியெல்லாம் வழக்கெல்லாம் போட முடியாது. ஏனென்று சொன்னால் என் பெயரில் ஐயா பதிவு பண்ண சொன்னாங்க. அது அந்த நிலத்தில் இருக்கிறதுனால அது ஒரு எடுக்க பொருத்தமாக இருக்கும். அதாவது ஐயா வந்து சரியாக தான் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அதை பற்றிய முழு விவரங்களும் தெரிஞ்சது நீங்க. அப்ப உங்களை பக்கத்துல வச்சா அந்த வழக்க சரியான மண்ணின் மைந்தர், அந்த மண்ணின் மைந்தர் அது ஐயா மிக சரியாக துல்லியமாக. மண்ணின் மைந்தர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை பத்தி முழுசா தெரிஞ்சதுனால தான் உங்களை வந்து தெரிந்தது. நான் வந்து சில தகவல்களை ஐயாவுக்கு கொடுத்தேன், அரசாங்கத்தினுடைய கமுக்க ரகசிய தகவல்களை. அதை படித்து விட்டு ஐயா ஒரு பெரிய அறிக்கை போட. அப்ப நமக்கு தமிழோசைன்னு ஒரு நாளிதழ் இருந்தது, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு பக்கம் அறிக்கை போட்டாங்க ஐயா, புள்ளி விளக்கங்களை அள்ளி கொடுத்துருந்தாங்க. காலையில் எழுந்து முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் படித்து விட்டு பதறி போயிட்டார். உடனடியாக அவர் நம்முடைய தலைமையோட தொடர்பு கொண்டு இது தொடர்பான முழு விளக்கங்கள் தேவையான முதலமைச்சர் கேட்டு அப்புறம் ஐயா அனுப்புனாங்க. இப்போ நாங்களாம் கொடுத்தோம், தலைவர் கோக்கமணிலாம் அதில் இந்த தகவல்கள் திரட்டி கொடுத்தாங்க. ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பொழுதுதான் நானும் கட்சிக்கு வந்திருக்கிறேன், அப்பொழுதுதான் நம்முடைய வழக்கறிஞர் பாலு வந்திருக்கிறாரு. ஐயாவுடைய கட்டளை எதுவாக இருக்கட்டுமே அதை மீற முடியுமா? கிணத்துல குதிங்க வேணும் சொன்னா நான்லாம் குதிச்சிருவேன், கடல்ல குதிங்க வேணும் சொன்னா குதிச்சிருவேன். அதனால மிகப்பெரிய விளைவுகள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் வரும். அப்பவே அவர் ஐயாவுடைய அன்பு கட்டளை அன்பு கட்டளை இப்ப சும்மா பக்குவமா சொல்றேன். ஐயாவுடைய உத்தரவை உதாசீனப்படுத்தவர் இந்த பாலு எனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆகையினால இதை சொல்லிடுறேன். ஆகையினால இப்போ கட்சியை விட்டு 4 மாதத்துக்கு முன்பே அவர் நீக்கியாச்சு. அவர் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் போல பேச முடியும்? ரெண்டாவது, அன்புமணி ஐயா சொல்ல வேண்டிய பதில இவர் சொல்வதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இல்லையா? இப்ப நான் கொள்கை விளக்க அணி தலைவர், நீங்க துணைத் தலைவர், அதிகாரப்பூர்வமா ஐயா நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நாம பேசலாம். ஆனா பாலுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இன்னைக்கு இல்ல, நாமளே கூட அந்த கொள்கை விளக்க அணி கட்சியினுடைய கட்டுப்பாடு இதுக்குள்ளதான் பேச முடியும், உள்ளதான் பேச முடியும். இதை தாண்டி பேச முடியாது. ஐயாவை கடந்து நம்ம பேச மாட்டோம். தாண்டி பேசினா அது கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிடும். கட்சி கட்டுப்பாடு ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 30 பேர் போட்டிருக்காங்க, நம்ம அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அப்புறம் நம்ம மேல ஒழுங்கு நடவடிக்கை வந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு எல்லையோட பேசுவோம். பேசுவதற்கான உரிமை ஐயா நமக்கு முழுமையா வழங்கினாலும் கட்சி எல்லைக்குள் நின்று பேசுவோம், இல்லையா? மாற்று கட்சியை விமர்சனம் போதும் எச்சரிக்கை பண்ணணும். இல்ல, அதாவது கொள்கை விளக்கணி தலைவர்னு உங்களை போட்டிருக்கிறப்ப நீங்க எது சொன்னாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொன்னாதான் ஆமா பொருளாதாரம் வரும், அப்படிதானே பார்ப்பாங்க. அப்ப அதை வந்து நாம சரியா கையாள. அதோடு இல்லாம மருத்துவர் ஐயாவுக்கு போயிடும் அது. நாம எது சொன்னாலும் மருத்துவர் ஐயா கண் அசைவில்லாமல் அவருடைய சுட்டு விரல் சுட்டி காட்டாமல் பேனரசு எப்படி பேசுவார் என்று மக்கள் பேசுவார். அப்ப நம்ம கவனமா பேசணும், மிக மிக எச்சரிக்கையா பேசணும். ஆனா வழக்கறிஞர் பாலுட்ட அந்த தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு அரசியல் சரி இருக்கட்டுமே, நம்ம அன்புமணி ஐயா பக்கத்தில் இருக்காங்க, ஒரு இவ்வளவு பெரிய உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் நான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்குவமாக பண்பாக தமிழினப்ப நம்மை பொறுத்தவரையில் ஐயா சுருக்கமா சொல்றேனே, எண் 1 தமிழின போராளி மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர். பக்கத்தில் அன்புமணி ஐயாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 100 சுழியம் போடலாம், நம்மளாம் சுழியம். அந்த எண் 1 இருக்கும் வரைக்குத்தான் இந்த சுழியத்துக்கு மரியாதை மதிப்பு. அந்த 1 நீங்க வேண்டாம்னா சுழியத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இதை ஏன் புரிந்து கொள்ள நம்முடைய அன்புமணி ஐயாவும் மறுக்கிறார். சட்டம் கற்ற அது வழக்காடி இருக்கார என்னன்னு தெரியல, அதெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். அவர் வழக்கு மன்றத்துக்கே போக மாட்டார். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவரை பற்றி வந்து மிகைப்படுத்தி சொல்லும் போது வக்கீல் பாலு வந்து அதுக்கு சரியான மறுப்பை கொடுக்கல. உச்சநீதிமன்றத்தில் சரி, இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் போய் வக்கீல் பாலு வாதாடினாரு அப்படின்லாம் சொன்னாங்க, அவர்லாம் எதுவும் சொல்ல. ஆனா கடைசியா விசாரிச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதற்கென்று சில தகுதிகள் இருக்கு. இந்திய அளவில் எல்லா நீதிமன்றத்திலையும் போய் சில வக்கீல்கள் மட்டும்தான் வாதாட. உயர் நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கு சில தகுதிகள் இருக்கு. ஒரு உயர் நீதிமன்றத்துடைய பிரிவில் வாதாடுறவர் இன்னொரு உயர் நீதிமன்ற பிரிவில் வாதாட முடியாது. வக்கீல் பாலு உச்சநீதிமன்றத்தில் போட்ட அத்தனை வழக்குலையும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானாரே தவிர அவர் வாதாடுறது வேற வழக்குரைஞர். வாதாடியது அந்த உச்சநீதிமன்றத்தின் பிரபலமான வழக்கறிஞர்கள், கபில் சிபல், இதுக்கு முன்ன இருந்த ராம்ஜெத் மலானி, அப்புறம் வந்து கபில் சிபால், இந்த அருண் ஜெட்லி பிஜேபியில் இருந்தார் அவரு,
இந்த மாதிரி மறைந்த தமிழ்நாட்டு மாபெரும் வழக்குரைஞர் வேணுகோபால், என் நடராஜன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ராஜீவ்காந்தி கொலை வழக்கெல்லாம் வழக்காடி வென்றவர் வேணுகோபால். அதுக்கு முன்ன நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்தார். இந்த மாதிரி ஒரு சில வழக்கறிஞர்கள் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் நீதிபதிகளுக்கு முன்னால நேர் நிற்க முடியும். இவரை பற்றி மிகைப்படுத்தி மற்றவர்கள் தெரியாம இவரை பாராட்டும் போது அன்னைக்கே அவர் அதை மறுக்கல. அப்பவே அவர் நேர்மை இல்லை. அதாவது நேர்மை இல்லாதவர் என்று சொல்வதை விட அவருடைய போலித்தனம்னு சொன்னாங்க. போலித்தனமான நடிகர். நான் நாகரிகமா சொன்னா நீங்க வெளிப்படையா நம்ம மேல கடுமையான தாக்குதல் தொடுக்கட்டும் பார்த்துக் கொள்வோம், அது வேற செய்தி. இதுல அப்படி இருக்கும்போது சரி, அப்படின்னாலும் நம்ம ஒரு 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 கருத்துரையாடல் ஏற்றுக்கொள்வோமே, தலைவர் அன்புமணி வைத்துக் கொள்வோமே. அதுக்கு அடுத்த பொறுப்பு யாரு? ஐயா தான், பொதுச் செயலாளர். இல்ல அவங்க வழியில சொல்றேன். நம்ம ஐயா விட்டுரும், நம்ம கட்சியை விட்டுரும். நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ஐயா கட்சியில் சொல்லுவோம். அன்புமணி ஐயா கட்சிக்கு அவர் தலைவர். அதுக்கு அடுத்த பொறுப்பு யாரு? பொதுச் செயலாளர் தானே. அவர் சொல்லாம இவர் ஏன் சொல்றாரு நான் கேட்கிறேன். இப்ப பொதுச் செயலாளர் பற்றி சொன்னா நிறைய சொல்ல. எங்க அண்ணன் தான் அவரு 1990 வடிவேல் ராவணன், தேனி மாவட்டம் கோட்டூரை சார்ந்தவர். அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், மாபெரும் அறிஞர். அதிலெல்லாம் மாறுபட்டு அதனாலதான் ஐயா அவர் 90லேருந்து கட்சியில் இருக்கிறாரு, முக்கிய பொறுப்பில் இருக்காரு. 2001 கட்சி விட்டு நீக்கி விட்டார் நம்ம தலைவர் கோக்கமணி ஐயா ஒப்புதலோட. அதுக்கப்புறம் அவர் தேடுவாரற்று கடந்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு இப்போ அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. தேடுவாரற்று கடந்தவரை நான் 2007 கட்சிக்குள்ள அவர் போனவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு, வடிவேல் ராமனே, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பிழிந்து எடுத்து விட்டு சக்கையை பாட்டாளி மக்கள் வெளியே விட்டு பதிவே இருக்கு, என்கிட்ட பதிவே இருக்கு. அதையெல்லாம் படித்து விட்டு தான் நான் இப்போ கட்சியில் 2007 சேர்ந்த உடனே, நவம்பர் மாதம் சேர்ந்த உடனே ஒரு நாள் ஐயா வேனரசு நம்ம வடிவேல் ராமன் எங்கே இருக்காருனாரு. ஐயா என்கிட்ட தொடர்பில் தான் இருக்காருன்னு. அவர் கொண்டு வாங்க வேனரசு, மறுபடியும் கட்சியில் சேர்க்கணுன்னாரு. அப்படிங்களா ஐயான்னு. அண்ணன் வடிவேல் ராவணன் அவ்வளவு வறுமையின் கொடுமையில் சிக்கி சிதைந்து கொண்டிருந்தவரை ஐயா உங்களை பற்றி விசாரித்தாரப்பா. எப்படி பண்ணாரு? விசாரிக்கலன்னு அழைத்து வர சொன்னார். ஐயா அழைத்தாங்களா அப்படின்னு சொன்னார். 2008 ஜனவரி திங்கள் 10ஆம் நாள் பொங்கு தமிழ் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் விழா சென்னையில் ஐயா தலைமையில், தமிழின போராளி மருத்துவர் ஐயா தலைமையில், தமிழ் அறிஞர் தமிழன் அதில் பங்கெடுக்கிறார். அன்றைக்கு கொண்டு போய் அண்ணன் வடிவேல் ராவணனை ஐயா முன்னால் நிறுத்தினேன். எந்த வேறுபாடும் இல்லாமல் வாங்க ராவணன் அமருங்க பக்கத்துல உட்கார வச்சு வாரி அரவணைத்து கொண்டார். கட்சியில் பொறுப்பையும் கொடுத்தார். 2011 பொதுச் செயலாளர் பொறுப்பு 3 பேர் ஐயா மனசுல, எத்தனை பேர் ஐயா மனசுல இருந்து எனக்கு தெரியாது, ஆனால் பேச்சு அடிபட்டது. அதில் முதல் இடத்தில் இருந்தவன் நான். பாசறை செல்வராஜன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு தோழர் இருந்தார். அவர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையால் எல்லாருக்கும் தெரியும், தலைவர் கோக்கமணியோட நெருக்கமான தொடர்பு இருந்தார். அவர் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வர விருப்பப்பட்டார். பாலசுந்தரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து விருப்பப்பட்டார். அப்போ நாமளும் அவரும் நம்முடைய இவர் பாசறை செல்வராஜ் அவர்களும் மோதுவதை விட ஐயாட்ட சொன்ன, ஐயா மூத்தவர், எங்களுக்கும் முன்னால் கட்சியில் இருந்தவர், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும், ஒரு அறிஞர், அண்ணனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் சிறப்பாக இருக்குமே ஐயான்னு சொன்னேன். ஒரு நாள் இரவு, ஐயா சரிதான் வேனரசு, மிகுந்த பெருந்தன்மையோடு சொல்கிறீங்களே, ராவணனை பொதுச் செயலாளராக்கும் என்று ஐயா அவர்கள் அண்ணன் வடிவேல் ராவணனை பொதுச் செயலாளர் அறிவித்து பொதுக்குழுவில் முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றினார். இப்படி சொல்லலாமா வடிவேல் ராவணன்? எங்கள் அண்ணன் ஐயா என்ன பொதுச் செயலாளர் ஆக்கலை, அப்புறம் எப்படி ஆக்கினாரு? அதான் நான் சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மூலமும் முதலும் முடிவும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா எண் 1 இல்லையா? அப்போ ஒரு கொஞ்சம் கூட மனச்சான்று, ஒரு நல்ல தமிழ் படித்த தமிழ் அறிஞராக இருக்கக்கூடிய அண்ணன் வடிவேல் ராவணன் மனச்சான்றபடி பேசணும். அன்புமணி ஐயா உங்களை முன்மொழிந்தாங்களா? இல்ல வழக்குரைஞர் பாலு முன்மொழிந்தாரா? இல்ல. ஐயா அவர்களுடைய எண்ணத்தை தாண்டி, சிந்தனையை தாண்டி, அவருடைய சுட்டு விரல் சுட்டுகின்ற அந்த இலக்கில் தான் கட்சி போய் கொண்டிருக்குமே தவிர, யார் ஐயா அடையாளப்படுதோ அவங்க தான் பொறுப்பாளர் வர முடியும் இல்லையா? கௌரவ தலைவர்னு அண்ணாச்சி கோக்கமணி எத்தனை ஆண்டுகள் அவர் தலைவராக இருந்து கலப்பணி ஓய்வறியாத உழைப்பாளி, தியாக செம்மல் அப்படின்னு ஐயா பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் ஐயா தானே. அப்போ அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் மனச்சான்றை அடகு வைத்து விட்டு அதிலே நல்ல தமிழை கற்ற
ஒரு அறிஞராக இருந்து அப்படி சொல்வது மிகப்பெரிய வருத்தத்தை. எனக்கு ஐயா அதை பற்றிலாம் கண்டுக்கிட மாட்டாங்க. ஐயா பெருந்தன்மையாக போனால் போயிட்டு போகிறாரு, அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிங்க பாரு, 100 ரூபாய் தரேன் கண்டுபிடிச்சு கொடுங்க. என்கிட்ட ஐயா சார் வேணுது உங்களுக்கு 100 ரூபாய் தரேன், நம்ம வடிவேல் ரவணன் எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சிங்க, விண்மீன் விடுதிகள் இருக்கிறாரா அல்லது தேடி இப்படியெல்லாம் ஐயாவினுடைய பேச்சு சில நேரத்தில் ஆழமான அறிவாற்றல் மிகுந்ததாக இருக்கும். மிக எளிதாக அப்படி எள்ளி நகையாடுவது போல அப்படி சிரிப்பு கிடையில் சொல்கிற மாதிரி சொல்லிடுவார். அது மாதிரி அண்ணன் வடிவேல் ரவணன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை எவரும் ஏற்க முடியாத ஒன்று. நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நமக்கு மூலமும் முதலும் முடிவும் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஒரு சுருக்கமான உதாரணம் இது சொல்லி முடிச்சிருவோம். அது கிருஷ்ண பரமாத்மா சொன்னா பாண்டவர்கள் எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஆமா, அதனால அவங்க குருசேத்திரத்தில் ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. பீஷ்மர் சொன்னது யாரும் கேட்கல, அதனால அவங்க தோற்று போயிட்டாங்க களத்துல இருந்து. அதேதான் ஐயா சொல்றதை கேட்டா பாமக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஐயா சொல்றதை கேட்காம ஆளுக்கு ஒவ்வொரு சத்தியம், ஆளுக்கு ஒவ்வொரு கொள்கை, ஆளுக்கு ஒவ்வொரு கோட்பாடுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா நாம தோல்வியை சந்திக்க பாக்குறோமே. அன்புமணி ஐயா கட்சிக்கு அன்புமணி ஐயாவே தலைவராக இருக்காரு. அதுக்கு அடுத்து பொதுச் செயலாளர் வடிவேல் ரவணன் இருக்காரு. வழக்கறிஞர் பாலியன் முகத்தை காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல நம்முடைய அன்புமணி ஐயா அவர்களால் வழக்கறிஞர் பால் இதுல வேற தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சார்பா இருக்குங்கிறார். அது எப்படி என்ன தேர்தல் ஆணையம் அவருக்கு எப்படி சார்பா இருக்கும்? இல்ல தேர்தல் ஆணையம் அவங்கள பாமக கட்சியை அங்கீகரிச்சிட்டாங்களாம், அன்புமணியை தலைவராக அங்கீகரிச்சிட்டாங்களாம், பாமகவுடைய மாம்பழம் சின்ன உங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஏற்பிசைவு இல்லை. இப்ப நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஆமா, ஏற்பிசைவு அங்கீகாரம் என்பது ஏற்பிசைவுன்னு சொல்லுவேனா, ஏற்பிசைவு பெற்ற கட்சி அல்ல, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. சரி, நான் வழக்கறிஞர் பால் அவர்களுக்கு அறைகோல் விடுத்து கேட்கிறேன், அந்த மரலை நீங்க வெளிப்படுத்துங்க. ஏன் நம்ம கிட்ட வெளிப்படுத்த வேண்டாம், ஏதாவது ஒரு பொது தளத்தில் இதோ தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு மடல், அன்புமணி அவர்களை தலைவராகவும் வடிவேல் ரவணனை பொதுச் செயலாளர். இவருக்கு என்ன பதவி? பாலுக்கு பாலு செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு என்று தேர்தல் ஆணையம் ஏற்பிசை வழங்கிய அந்த மடலை அறிவிப்பு ஆணையை காட்ட சொல்லுங்க. அடுத்து மற்ற எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவேலு கொடுத்த கிணத்த காண கம்ப்ளைண்ட். ஆமா, நல்லா சொன்னீங்க. இங்கேதான் கிணறு தோண்டினேன், இங்கேதான் ஊர் மக்கள் குளித்தார்கள், இங்கேதான் எல்லாம் நடந்தது, வாழைத்தோப்பு, இங்க தென்னந்தோப்பு, மாந்தோப்பு. இப்ப அந்த இருக்க நீதி அது என்னது, வங்கி கடன் கொடுத்த கடன் பத்திரம் இந்த இருக்கு, ஏன் கிணற்ற காணவில்லை? அந்த ஆய்வாளர் உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு விட்டு அந்த நிலைதான் இப்ப நம்முடைய பாலு அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் வருமோ என்று அவங்களோடு நெருங்கி பழகிய ஒரு தோழன் என்ற முறையில் நமக்கு பெரிய கவலை தருகிறது. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் சிறப்பாக பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் வணக்கம். நன்றி அண்ணா, வணக்கம், வாழ்த்துகள்.